சாம்சங் கொண்டு வருது சரி ஏன் கேலக்ஸின்னா கேலக்ஸி தானே வரும். இதோ நாங்கள் அந்த இறுதி நிமிடங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். என்ன ஒரு இந்தியாவில் இருந்தாலும் இங்கே வருவாங்க. இந்தியாவுக்கு என்ன சொல்றது பரத்துறையில் இப்படி கார் நாங்கள் எடுக்கலாம். யூடியூப் மூலம் இப்படி ஒரு கார் எடுக்கலாமா எடுக்கலாம். இந்த சூம் மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் வந்து கட்டப்படுது. இந்த இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா? பிரபலமான ஒரு யூடியூப் சேனல்ல ஓனருக்கு நாங்கள் ஃபோன் எடுக்க போயிட்டு இருக்கோம். எடுக்க ஒரு நல்ல ஃபோன் ஒன்று அவர் எடுக்க போகிறேன். நாங்கள் பரத்துறையிலேருந்து யாழ்ப்பாணம் டெலிஷோனுக்கு போய் கொண்டிருக்கோம். ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். அவர்கிட்ட சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த பைக் ஓடுறாரு அவர் தான் இந்த நபர். இப்போ நாங்கள் பரத்துறையில் மிஸ்லேஸில் முக்கியமான இடங்களையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு போகிறோம். நீங்கள் இந்த இடங்களில் இப்போ நாங்கள் ஓராங்கட்ட சந்தியில் நிற்கிறோம். இப்போ ஓராங்கட்ட சந்தியில் இதில் ஆனங்கட்ட பிரபல ரவுடி ஆனந்த வீடு இருக்கு காட்டுறோம் பாருங்களா. நீங்கள் ஓட அதாவது பரத்துறைக்கு வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனையேண்டா நீங்கள் இந்த நபரை தொடர்பு கொள்ளலாம். இப்போ அந்த வீடியோ காட்டினாக்க உங்களுக்கு அடிப்பான் அதாவது பேசுவான். இந்த இதான வெட்ட வீடு ஆனந்த். இப்போ நாங்கள் கிராமக்கோட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் பிரபலமான உங்களுக்கு தெரியும் பரத்துறையில் யாழ்ப்பாணத்தை தாண்டி ஒரு தியேட்டர் இருக்குண்டா SS காம்ப்ளெக்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்திருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். SS காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் உண்டு, ரெஸ்டாரண்ட் உண்டு, பார் உண்டு, எல்லாமே இருக்கிற ஒரு விஷயம் இடம். இப்போ கொத்து நல்லா கொத்தாமண்ணே அப்படியா? கொத்து நல்லதாமா? இப்போ கொத்து நல்லா இருக்காம வந்து சாப்பிடுங்க. பரத்துறையில் இருக்கிறார்கள், வடமராட்சிக்கு வாரார்கள். வியூவை பார்த்தீங்களா பரத்துறை? இப்போ நாங்கள் மந்திய சிலையடி சந்தியை நோக்கி போய் கொண்டிருக்கோம். எங்க நடப்பும் வடிவு பார்த்தீங்களா? இது வந்து புகை டேஸ்டிங். அந்த ஐயா வகரா தண்ணி எடுக்கிறாங்க. யாரடா அடா ஐயர் ஒரு யூடியூப் பிரபலம் தானே. இப்போ வந்து எல்லாரும் கதைப்பாங்க சொல்றேன். நாங்களே பவனீசனுக்கு கோல் எடுத்து கலாய்க்க கிடாது. உன்னோட போன் இருக்கு தானே சிறுப்படியில் வச்சு ஆளுக்கு கொடுப்பவா என்ன போகுது? அட அப்படி. ஆனா அவருக்கு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவு தானே? குறைவு கூட. பாத்தீங்களா நாங்க சிலையடி சந்திக்கு வந்துட்டோம். இது மந்திய பெட்ரோல் சைட். சவால் விட்டு பருத்துறை யூடியூபர் அப்படியே பெறுவேன். இடங்களை பார்த்துட்டு போவோமா? நாங்கள் வெள்ளை வழியால தான் போக போகிறோம். அதாவது நெல்லடி போய் வெள்ளை போய் புத்தூர். இது மந்திய அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இங்கே கூட மந்திய ஹாஸ்பிட்டல் அதையும் காட்டுறோம். ஆட்டோக்காரெல்லாம் பேச போகிறாங்க. அவசர ஜிஜே பிரியா ஐயோ வேணாம். பைக்கில் ஓடுறா நீ யாரும் தெரியும் எதுகளை காட்டுறேன்னு ஒரு இது இல்லை. பார்த்தீங்களா அங்கண்ட இடங்களும் கருத்துறையில் இருந்தார்கள், யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள், கருத்துறையில் வசிச்சாக்கள் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பாருங்கள். நாங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்தா பாருங்கள், இது ஒரு அங்காடி பார்த்தீங்களா கடையை. கலர் கலராக உடுப்பு துணியல் எல்லாம் இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். திருப்பியும் ஒரு அங்காடி வருது. இந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது குட்டி பெற்றா மாதிரி ஆகிட்டுது. சாப்பாடு கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாமே வந்துட்டு. ஐயா பார்த்தீங்களா விடிய காலம் ரொழம்பி அந்த வேலை செய்து நாங்கள் வேலை வெட்டிலாம் ஃபோன் எடுக்க போகிறோம். மாலை சந்தியா மாலை சந்தியா என்ன பேர்? மாலை சந்தி என்ன மாலை சந்தைன்னு சொல்லுவாங்க. மாலை சந்தை என்ன அதாவது மாலை இன்னும் தெரியாதா? இது வந்து ஒரு என்ன சொல்கிறது மாலை சந்தி பிள்ளையார் ரெண்டு வாங்க. இங்கே பாருங்க நான் சும்மா குறைஞ்சி காட்டுறேன். எப்படி அழகாக பார்த்தீங்களா? எங்கே இடத்துல இப்படி எல்லாம் கோயில் எல்லாம் இருக்குது பாருங்க. மாலை சந்தி பிள்ளையார். இப்போ நாங்கள் மாலை சந்தி ஜங்ஷனை நோக்கி வந்துட்டோம். மாலை சந்தி ஜங்ஷனை கடந்து
என்னமா நாங்கள் உங்களுக்கு என்ன முக்கியமான இடம் வருமோ அதுகளை தான் காட்ட போகிறோம். ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. நாங்கள் இப்போ சரியாக வந்து நெல்லியடி சிக்னல் சந்தையில் நிற்கிறோம். பாருங்கள் நெல்லியடி டவுன் என்ன வடிவாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்துட்டோம்? நெல்லியடி டவுன் தாண்டி மூத்த விநாயகர் கோவிலுக்கு வந்துட்டோம். ரைட்டா, கரவட்டியில் இருக்கிறார்கள், கரவட்டியை புறப்படமாக கொண்டார்கள். இந்த மூத்த விநாயகர் கோவிலை மறக்க மாட்டாங்க. பாருங்க, இதான் மூத்த விநாயகர் கோவில் அடி. நம்மளுக்கு வடிவா அப்படி இருக்கு. பாத்தீங்களா என்ன வடிவான கோவில் அது. இப்படி நிறைய இடங்கள் எங்கென்ன இடத்துல இருக்கு. நாங்க தான் சும்மா இந்தியா வேற எங்க போறோம், நாங்கள் மலேசியாண்டெல்லாம் டூரிஸ்ட் அடிக்க போறோம். எங்கென்ன காடுகளே அழகான இடங்கள்லாம் இருக்குது. நாங்கள் அதுகளை வந்து பார்க்கணும். யாழ்ப்பாணத்தில் பிறந்தார்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்க முக்கியமான இடங்கள், நல்ல அழகான இடங்கள், அழகான ஊர்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். இந்த பாருங்க அழகான வாழைக்குள்ளையா இவ்வளவு பாருங்க. என்ன சொல்றது, பிரபலமான ஒரு விளையாட்டு மைதானத்தை வந்து காட்ட போறோம். நான் வந்து எம்பிசிஎம் சொல்லுவாங்க. எம்பிசிஎம் தொடரண்டா இந்த வடமராட்சியில யாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு இலங்கையில பிறந்த கூடுதலான எல்லா கிரிக்கெட்ஸுக்குமே இந்த மைதானம் வந்து பரிச்சயமான மைதானம். கொலின்ஸ் விளையாட்டு கழகத்தின் மைதானம். இப்ப ஆமி வந்து இலங்கை இராணுவம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி போட்டியை வந்து ஒழுங்கமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி கார் நாங்க எடுக்கல, யூடியூப் மூலம் இப்படி ஒரு கார் எடுக்கலாமா? எடுக்கலாம். இந்த ஜூம் பண்ணுவோம் விடுங்க. போன் வாங்கினோடனே முன்னுக்கு கொட்டாசி இந்த போட்டோ தான் போறோம். ஓகே, காலை முடிக்கணும்க்கா பாக்குறது வந்து இரவு படுக்கைக்கு ஒருக்கா பாக்குறேன். ஆனா கொட்டா சீட் தான் போகுது போல இருக்கு இல்லையோ? அப்படியா? கொட்டாசி இப்ப இலங்கை காசுக்கு வந்து 1,30,00,000 பாத்தீங்களா? இப்படி ஏன் நாங்களா கார் எடுக்கிறாங்க, இது எடுக்கலாமே. டிராக்டர் இது வந்து புறாப்பொருக்கி பெட்ரோல் சைட். இப்படியே நீங்கள் வந்தீங்கண்டா இப்போ இதுலேருந்து அழகான வெள்ளை வழி வந்து அதில் தெரிகிற ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த வளைவு இருக்கு தானே, இதில் ஆக்சிடென்ட் பண்ணுறதும் கூட. அதாவது வெள்ளை வழி வரப்போகுதுன்றாலே ஆக்சிடென்ட்டுக்குரிய என்ன சொல்கிறது. பாருங்க இஞ்சி பாருங்க, அவர் என்னத்தில் போகிறாரு. 34 போகிறார். 30-34 மேலே இவர் ஓட மாட்டார். ஏன்னா இவர் அப்படித்தான் பழமையாகவே அப்படித்தான் ஓடுறவர். நான் வெள்ளை வழி ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து அழகான காட்சி வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். முக்கியமான இந்த பகுதியை ஒருத்தர் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஆக்சிடென்ட் போகிற விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள், கூடாத விஷயங்கள், நல்ல முனியப்பர் எல்லாத்தையும் பற்றியும் கதைக்க போகிறோம். இது பார்ட் 1 பார்ட் 2 போடுவோம். என்ன ரைட், இந்த பாருங்க, இதான் நான் சொன்ன ஜால் பீச் ஹோட்டல். எல்லாருமே பாருங்க, திருமணங்கள், திருமண மண்டபங்கள் எல்லாமே நடக்கிற இடம் இதுதான். வெள்ள வழியில முந்தி ஒரே ஒரு முனியப்பர் தான் இருந்தவர். இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 5 கோயில் காட்டுவேன் நான். பாருங்க, பாபா கோயிலும் வந்துட்டு அதெல்லாம் காட்டுறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வடமராட்சியில் முந்தி வடமராட்சி என்றதே இங்கே வெள்ள வழியை தாண்டா வடமராட்சி என்னுவாங்க. இந்த வடமராட்சிக்குரிய பகுதியில் வெள்ள முனியப்படுறான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோயிலாக இருந்தவர். அதை தாண்டினா சன்னதி, அப்படி அங்கே வெள்ளுகிற கோயில், பெரிய கோயில்கள். ஆனால் இப்போ இந்த வெள்ள வழிக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5 கோயில் வந்துட்டு. இந்த இதில் காட்டின இந்த சந்தியில் இருக்கிற கோயில், அதை தாண்டி அங்கே பாருங்க சாய்பாபா வந்துட்டார், ஆஞ்சநேயப்பா வந்துட்டார். எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம், ஜாயிண்ட் ஆகிட்டோம். நாங்கள் கதைக்கிற கதையில் இந்த இயற்கை காட்சிகளை படம் எடுக்க தவறிட்டோம். இந்த அவங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. முந்தி படிக்கிற காலத்தில் இதால் வாரம்னா ஒரு குழு, ஏன்னா பெரிய ஒரு கடலுக்கான வாரம் மாதிரி எங்களுக்கு இருக்கு. முந்தி இப்படி இந்த காப்பட் வீதியும் இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கும் இந்த வீதி முதல் கிட்டத்தட்ட முந்தி 1.25 மணித்தியாலம் யாழ்ப்பாணத்துக்கு போய் சேர்றா 1.25 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே இந்த பாதையெல்லாம் எப்படி சொல்றது, வெள்ள பாலத்தில் வந்து எப்படி என்ன பஸ் வந்து ஸ்லோ பண்ணி தான் போகும். இந்த 2 பக்கமும் சரியும், கீழே அந்த உடைஞ்செல்லாம் இருக்கும். எங்களுக்கு பயமா இருக்கும். அதாவது கீழே வெள்ளத்துக்கு பழத்துக்கு விழுந்துருவோம். ஆனால் அதில் ஏதோ செய்கிறாங்க பார்த்தீங்களா, விவசாயம் செய்கிறாங்க. பொருளில் இருந்து கொண்டு இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் வந்து எவ்வளவுதான் பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த இயற்கை காட்சிகள், இந்த இயற்கையோட வாழ்கிற நிமிஷங்களை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணுவீங்க தெரியும். உங்களுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பாருங்க, இந்த வெள்ள வழி வந்து வெள்ள வலிக்கிற அந்த மெயின் வெள்ள பாலத்துக்கிட்ட போய் கொண்டிருக்கோம், வரப்போகுது. ஆனா முக்கியமான பிரச்சனை இவேலே எங்கிட்ட இதுக்குள்ள வந்து பாயிண்ட போட்டவே சாரு ஏன் எங்கண்ட இடத்துல உண்மையா வந்து இது வந்து அவைகளுக்கு சொந்தமானது இல்லை. சிங்கிள் ஏரியாவுக்கு கதை வேணாம், ரைசவாதம் மதவாதம் எல்லாம் கதைக்க வேணாம். ஆனா என்ன வேலங்கண்ட இடத்தை வந்து பிடிச்சி கொண்டு இருக்கணும். அதானே குளமெல்லாம் வட்டி வச்சிருக்காங்க, தாமரை பூவையும் வச்சுட்டாங்க, அதுக்குள்ள தாமரை குளத்தையும் வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து நல்ல வியூ தெரியுமா,
இது உண்மையாக ஆக்சுவலாக தொண்டமனாத்துக்கு போகிற பாதை பிரிகிற பாதையும் பரத்துறைக்கு வர பிரிகிற பாதையும் யாழ்ப்பாணம் பிரதான வீதியும் மூன்றுமே ஜாயின் பண்ணுற இடம் இதுதான். ஓ ஆமிக்காரன் கேண்டீனையும் காட்டுறோம். இந்த பாருங்க வெள்ளோட்டுத்துறை, இங்கே போனால் வெள்ளோட்டுத்துறை வரும். வெள்ளோட்டுத்துறை ஆட்டு இடம்னு தெரியும் தானே, நான் சொல்லணுமா வாயால்? இங்கே பாருங்க, இதுதான் ஒரு இராணுவத்தினுடைய கேண்டீன். சட்டப்படி டீ, பிளேன் டீ அதை விடுவோம். நாங்கள் அழகான வெள்ளை வழி இருக்கேங்க நாங்களே இருந்துச்சு பாருங்க. எங்களை நம்பி நிறைய பேர் இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்க. அவங்கள நாங்கள் உண்மையாகவே என்ன சொல்கிறது, டிஸ்அக்ரி பண்ணக்கூடாது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். முக்கியமான என்ன கட் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா நான் இதை சொல்கிறேன். ஆவரங்காலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம் வந்து கட்டப்படுது. இதுதான் அதோட பழைய கட்டடமாக இருந்தது. இப்போ அதை கட் பண்ணி போட்டு மிகப்பெரிய கட்டடமாக கட்டுறாங்க. பாருங்க, ஆவரங்காலுக்குரிய ஆக்கள் வந்து அச்சுவேலி ஆவரங்காலுக்குரிய ஆக்கள் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்க. முக்கிய முக்கிய இடங்களை நான் சின்ன சின்ன ஷோட்டாக போட்டு கொண்டு வரேன்னா சின்ன சின்ன ஷோட் கட்டமாக உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். அடுத்தது நாங்கள் புத்தூர் சந்தையை பார்ப்போம். இப்போ நாங்கள் புத்தூர் சந்தைக்கு வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். அது புத்தூர்ன்ற வளைவு இதுதான். இதெல்லாம் இந்த வளைவுகள் நான் திருப்பி போகிறோம். வளைவுகள் என்றாலே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். நீங்கள் இதால் பயணம் செய்கிறார்கள் வந்து எப்பயுமே இதில் வந்து வாகனங்களை ஸ்பீடாக செலுத்தாமல் மித வேகமாக செலுத்துறது நல்லம். ஏன்னா நீங்கள் வேகமாக செலுத்துகிற நீங்கள் சாகுற எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. இது வந்து ஒரு முதியோர் உள்ளம், கைதடி முதியோர் உள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன். இது வந்து அச்சுவேலிக்கு போகும். அதே அங்கால போனால் என்ன நவகிரி தானே, நவகிரி மட்டுவில் இல்லை வேறு என்னடா அதுக்கு அங்கால இருக்கிறது. சுண்ணாத்துக்கு போகிற பாதை, சுண்ணாக சந்திக்கு போகும் அந்த பாதை. அப்படியே நாங்கள் வந்தவண்டா புத்தூர் சந்தி தாண்டி அங்கால வரைக சாவகச்சேரி ஜங்ஷனுக்கு போகிற ரோட்டையே நான் காட்டுறேன். அதோட கட் பண்ணினா உங்களுக்கு என்னமோ நான் காட்ட போகிறது கோப்பாய். ஆனால் சிறுப்பட்டியில் ஒரு கைவர் கடிப்பான் பவனேசனுக்கு. பாருங்க, இதுதான் வந்து சாவச்சேரிக்கு போகிற பாதை. சாவச்சேரி, அதாவது டாக்டர் அர்ச்சுனாண்ட அவரா. எனிவே இந்தாங்க, நாங்கள் சிறுப்பட்டிக்கு வந்துட்டோம். பவனீசன் இடத்துக்கு வந்திருக்கோம். பிரபல யூடியூபர் எங்க நிற்கிறீங்க, அவர் போன இடத்த அப்படி தான் கதைப்பார். எங்க இந்த காட்சி வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். இந்த பாருங்க, இந்த ரெண்டு தென்னை பெரிய ஒரு வயல், வெங்காயம் பூத்து கொடுக்குற நேரம் வந்து இந்த காட்சி வந்து வேற லெவலில் இருக்கும். இந்த இடம் வந்து வேற லெவலில் இருக்கும். ஷூட் எடுக்கிறதுக்கு சட்டப்படி இடம். இந்த வெட்டிங் ஷூட்டுகள், அவுட் ஷூட்டுகள், பர்த்டே ஷூட்டுகள், ஃப்ரீ ஷூட்டுகள் எடுக்கிறதுக்கு வந்து வேற லெவலான இடம் வந்து அந்த இடம். இந்த பாருங்க, இது ஒரு மீண்டும் ஒரு வளைவு. இது வந்து வளைவை வந்து நாங்கள் திருப்பி சொல்கிற காரணம் வந்து நீங்கள் எல்லாருமே இந்த வளைவுகளில் ஓடைக்க சேஃபாக ஓடணும். மற்ற இளப்பொடி இருந்து பாருங்க, இந்த பாருங்க இப்படி பச்சை பசையில் இருக்கேங்க ஷூட் எடுக்கணும் வேற லெவலில் இருக்கும். இந்த பாருங்க, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான கோப்பாய் வடைக்கடை. முந்தி அங்கே இருந்தது, இப்போ இதில் இருக்குது பாருங்க. கோப்பாய்க்கு வாராக்கள், யாழ்ப்பாணத்துக்கு வாராக்கள் இந்த வடக்கடையில் சாப்பிட்டு போகாமல் இருந்ததா சரித்திரமே இல்லை. நீ சாப்பிட்றியா? ஏன்னா வடையண்டா ஸ்பெஷல். வடமராட்சி யாழ்ப்பாணத்தில் ஒரு நல்ல பெரிய கடை இருக்குது. என்ன கடை அது? மிலேனியமா ஏதோ ஒரு கடை உண்டு. உங்களுக்கு பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. நல்ல வடைக்கு ஃபேமஸான கடை ஒன்று இருக்குல்ல. இந்தியாவில் இருந்தாலும் இங்கே வருவாங்க. இந்தியாவுக்கு என்ன சொல்றது, பரத்துறையில் இந்த வீடியோ உங்களுக்கு என்னதுக்கு எடுக்கிறவன்னு தெரியும் தானே. அதாவது பிரபல யூடியூபர் ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துக்கு போய் புது ஃபோன் பண்ணுறார். ஐஃபோன் எல்லாம் நினைச்சு போடாங்க, ஒரு பட்ஜெட் அளவில் ஒரு நல்ல ஃபோன் ஒன்று எடுக்க போகிறார். அதுதான் இந்த வீடியோன கன்செப்ட். தொடர்ந்து பாருங்க. வா, இங்க போய் ஐபோன் பண்றாரு. ஆனா எனக்கு வந்து அவருக்கு வந்து அந்த போன் வந்து கிஃப்டா கிடையாது கேள்வி இல்லையா? உங்களுக்கு கிஃப்டா கிடைச்சதா இல்ல நீங்கள் யூடியூப் வருமானத்துல வேண்டிங்களா எங்களுக்கு கமெண்ட் போடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் யாரோ கிஃப்டா இருப்பாருன்னு தான் கேள்விப்பட்டது. உண்மையா? ஓ
டிரைவரோட இந்த டிரைவர் இருக்காரല്ലോ நான் சொன்னாங்க சங்கிலி ஏஞ்சலிலிருந்து வீடியோ காட்டுறோம். ஆனால் டிரைவர் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இடத்தை விட்டுட்டார். இப்போ நாங்கள் நல்லூர் கிட்ட, அதாவது நல்லூர் ஜங்ஷனை தாண்டி நல்லூர் கிட்ட வந்துட்டோம். நல்லூரை வந்து காட்ட போகிறோம். நீங்கள் விரும்பினா பாருங்க. நீங்கள் விருப்பம் இல்லாட்டியும் பார்க்க விடுங்க. முருகப்பனை விரும்பாம வேற விரும்பீங்களா? நீலவாட்டாக்காரன்னா தானா? இந்த பாருங்க எப்படி இருக்குது எங்க நல்லூர் முருகன் தரிசனம். பார்க்காதாக்கள், பொருளில் இருக்கிறார்கள், நீண்ட நாட்களாக நல்லூர் முருகனை தரிசிக்காதாக்கள் நல்ல வியூவோட நல்லூர் முருகனை தரிசிங்க. பாத்தீங்களா? நல்லூர் முருகன் முன்றல். ரியோ ஹாட் ஒன்று நல்லூருக்கு வந்தா ரியோ ஹாட்டா போகலாமா? போகலாது. 4 பக்கமும் போடி ஒரு கோபுரம். நாங்கள் இந்தியாலாம் பார்த்துருப்போம் இந்த பெரிய பெரிய கோபுரம். அதாவது ஒரு கோயிலில் நாங்கள் ஒரு கோபுரம் பார்க்கறது வேறு. 4 பக்க மூலையிலையும் பெரிய பெரிய ராஜகோபுரங்கள் இருக்கிற ஒரே இடம் வந்து எங்கண்ட நல்லூர் தான். பாருங்க, அழகான ஒரு சிற்பக்கலைக்கு பேர் போன நல்லூர். இப்போ நாங்கள் ஒரு ஃபேமஸான இடத்துக்கு வரோம். அதாவது வந்து லிங்கம். நீங்கள் பார்க்குறது வந்து லிங்கம் கூழ்பார். அதையும் தாண்டி அந்த ஜங்ஷனுக்கு வந்தவண்டா ரியோ தெரியாதாக்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கவே மாட்டாங்க. கொழும்புல பிரான்ச் வச்சுருக்காங்க, லண்டனில் பிரான்ச் வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு க்ரௌடான இடம். எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ உழைப்பார் லிங்கம் கூழ்பார் ஓனர். சார் சொல்லுங்கள், ஒரு நாள் வருமானம் அவருக்கு எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக கட் பண்ணி கட்டாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபா வருமானம். 2 லட்சம் ரூபா முதல் இல்லை, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே. அது எனக்கு தெரியாது, நான் குறைஞ்சது சொல்கிறேன். அதை விட கூடினது ஒரு நாளைக்கா ஒரு நாள் வருமானம். அந்தளவு உழைக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்து போகின்றார்கள். வாடிக்கையாளர் அந்தளவு கூட நேரம் கிட்ட கிட்ட அவருடைய மனம் வந்து துடிக்கின்றது எனக்கு தெரிகின்றது. என்னடா அவர் வந்து புது ஃபோன் ஒன்றை வேண்ட போடுற நீண்ட நாட்கள் பின்னர். எவ்வளோ காலம் அந்த ஃபோன் பாவிச்சு நீங்கள்? 4.5 வருஷமா. என்ன ஃபோன் மாடல்? சாம்சங் A21s பாவிச்ச ஒரு நபர். வெடைச்சு பண்ணி பாருங்க, நான் சொல்றேன் வந்து. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து 4.5 வருஷமா ஒரே போனை பாவிச்சு அந்த போன்ல உங்களை மகிழ்விக்க, அந்த ஒரு சாதாரண போன்ல உங்களை எவ்வளவு பேரை உங்களை மகிழ்விச்ச ஒரு நபர் இன்றைக்கு புது போன் எடுக்கிறாருன்றதை நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும். அதுவும் அவருடைய சொந்த உழைப்புல அந்த போன் எடுக்கிறாருன்றதை இந்த இடத்துல வந்து நாங்கள் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கொள்ளும். இது பாருங்க, நீங்க ஆரியகுல சந்தி, சிக்னல் சந்திக்கு வந்துட்டீங்க. இதுதான் ஆரியகுலம். தெரியாதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாருங்க ஆரியகுலம். இது வந்து ஆரியகுல சிக்னல் சந்தி. சிக்னல் எடுத்துட்டாங்க. நாங்கள் கிரீன் சிக்னல் காட்டின வழியா அதை தாண்டி போகின்றோம். இதோ நாங்கள் அந்த இறுதி நிமிடங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிக்னல் சந்தியை தாண்டினால் நாங்கள் கார்கில் ஃப்ளோருக்கு போய்விடுவோம். நாங்கள் பார்க்கிங்ல அப்படியும் செய்யலாம். நீங்கள் வேணா, ஏன்னா உங்கள் காசு உங்கள் பணம், நீங்கள் சொன்னால் சரி. இது வந்து ஒரு கிங்ஸ் எலக்ட்ரானிக் என்று சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஒரு எலக்ட்ரானிக் கடை. பெரிய கடை என்ன சின்ன கடை இல்லை. நேரடியாக ஜப்பான், வியட்நாம் போன்ற இடங்களில் வந்து நேரடியாக வந்து கொள்வனவு செஞ்சு விற்கிறாங்க. இந்த இறுதி நொடி இன்னும் ஒரு கொஞ்ச நேரங்களில் எங்கள்கிட்ட பிரபல யூடியூபர்ட்ட கைகளில் வந்து அந்த ஃபோன் வந்து தவளை போகின்றது. நீங்கள் அந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. வீடியோண்ட ஃபைனல் சாராம்சம் வந்து இப்போது நடக்க போகின்றது. வெயிட் பண்ணுங்க. நாங்கள் பார்க்கிங்கில், இதுதான் பார்க்கிங். நாங்கள் வெட்டி கொண்டு வர வேணும். கார்கில்ஸுண்ட பார்க்கிங் ஏரியா இது. நாங்கள் அதையும் தாண்டி நாங்கள் நேரடியாக டெலிஃபோன் கடைக்கு போயிட்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். அந்த இறுதி நொடிகளை காண நீங்களும் காத்திருங்கள். இந்த வெட்டிட்டோம். அதுவே தெரியல. இந்த ஸ்டோரி என்னச்சுட்டு சாம்சங் கொண்டு வருது. சரி, கேலக்ஸி தானே வரும்.
டெம்பர் எல்லாம் புரியா தெரியுங்களா? ரைட். இப்போ என்னண்டால் ஃபோன் வாங்கி கொண்டுட்டேன். என்ன ஃபோன் இது வந்து சாம் அப்பே இதான் எவ்வளவு காலம் போட்ட வீடியோலாம் இது இந்த ஃபோன் தான் போடுறேன். அதுவும் பின் கேமரா வேலை செய்யாது, முன் கேமராவில இருந்து தான் போட்டேன். சரியோ அப்ப நீங்க என்னமோ நாங்கள் உங்களோட சார் ரிவ்யூஸ்ல வந்து கிளாரிட்டியான வீடியோ பார்க்கலாம். அப்புறம் ரிங் லைட் ஒன்று வாங்குற பிளான் ஒன்று இருக்கும், அதுவும் வாங்கினால் சும்மா பச்சை பசி 2 பேர் வந்து கமலஹாசன் மாதிரி வந்து உங்களோட இந்தியா டிவை போட்டு கிளிக் பண்ணி